ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்நாட் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வத்த குழம்பு. இது சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா? இது அதுவும் நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கல்யாண வீடுகள்லாம் நம்ம இன்னொரு தரம் 2 தரம் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம், அதே சுவை அதே மணத்தோட. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகாய் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, இது எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 12-15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சுட்டேன். வெல்லம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு இப்போ ஃபஸ்ட்டு வத்தலை வறுத்து எடுத்துப்போம். நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு. இப்போ நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா இந்த வத்தலை வறுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம மணத்தக்காளி வத்தல் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். பட் நம்ம மணத்தக்காளி வத்தல், கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் இதில் வேணாலும் செய்யலாம். மாங்காய் வத்தலில் கூட செய்வாங்க. இந்த வத்தல் வந்து நல்லா மொறுன்னு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த சுண்டைக்காய் வத்தலில் அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் கூட இது வறுத்து பொடிச்சு அதை சாதத்தில் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. ஸோ இந்த வத்தல் வந்து இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தனியா, மிளகா, மிளகு, சீரகம், அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இந்த அரிசி தனியாலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அரிசி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறுது. இந்த பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை நல்லா வறுபட்ட உடனே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு வாணலியில், பெரிய வாணலியில் நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தாராளமாக விட்டுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாமே கொஞ்சம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா அது பொரியட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கிடைக்கவே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வெள்ளாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். பட் சாம்பார் வெங்காயத்தில் போட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு, அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் இதுலேயே போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். பூண்டு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்காதுன்னாக்கா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிட்டு கலர் மாறணும். நல்லா வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கிட்டப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் வந்து நாட்டு தக்காளி நல்லா 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெங்களூர் தக்காளியாக இருந்தால் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் அவ்வளோ புளிப்பு இருக்காது. இந்த தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். எண்ணெய் நீங்கள் தாராளமாக விட்டிங்கனாக்கா தான் இதெல்லாம் நல்லா வதங்கும், இல்லைன்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா வராது. எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா தான் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ பாருங்கள், தக்காளி
நல்லா மேஷ் ஆகிடுச்சு. சூப்பராக இந்த மாதிரி மேஷ் ஆன உடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுபடணும், அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் அது வறுபட்டால் நல்லா கலர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அப்படி இல்லை நீங்கள் வரமிளகாய் பொடி போட வேண்டாம்னா நீங்கள் வறுக்கிறதுக்கு மிளகா போட்டிங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் பேடிகை மிளகா 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயப்பொடி இந்த எண்ணெயிலே அதுவும் வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி இதுக்கு வேண்டிய அளவுக்கு புளி ஆட் பண்ணிவிட்டேன். புளி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விடணும். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இது இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது திக்னஸ் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட் எவ்வளோ நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் குழம்பு பேஸ்ட்டு. இப்போ இதில் அரிசியெல்லாம் போட்டிருக்கறனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விட்டுக்கலாம். அது கொதிக்கும் போது நல்லா திக்காயிடும். பாருங்கள், சூப்பராக கலர் என்ன மாதிரி வருது பாருங்கள். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம அரிசி உப்புமா இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு செமையான ஒரு சைட் டிஷ் இது. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அரிசி உப்புமா பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த வத்த குழம்பு பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு சின்ன கட்டியாக இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், அது கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், வெல்லம் போட்டவுடனே நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது குழம்பு. நல்ல ஒரு கலர் வருது பாருங்கள். இப்போ குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபைனல் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை முதலையே கூட போட்டுக்கலாம். நான் முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் மொத்தமாக முதலையே 1 டீஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டிங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா கொதி வந்த உடனே எண்ணெய்லாம் விட்டு பிரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டைக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டு ஸ்டைலில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.